புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். காதல் பிசாசு பகுதி 23 தொடர்கிறது. நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதோடு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கதை உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். தோட்டத்தில் இருந்த தண்ணீர் குழாயில் கால்களை சுத்தமாய் கழுவிக்கொண்டு தன் கால்களை நீச்சல் குளத்தின் நீரில் மூழ்கவிட்டு அமர்ந்து கொண்டாள் யாழினி. அங்கு வந்த மோகனை பார்த்து புன்னகைத்தாள். இங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, வா உள்ளே போகலாம். இந்த கார்டனை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. மெலிதான புன்னகை பதிலாய் வந்தது மோகனிடமிருந்து. இந்த காம்பவுண்ட் சுவரை ஏன் இவ்வளவு உயரமாக கட்டியிருக்கீங்க? அவள் சாதாரணமாய் தான் கேட்டாள். ஆனால் அந்த கேள்வி மோகனை துணுக்குறை செய்தது. அவள் உண்மையிலேயே இங்கிருந்து தப்பிச் செல்ல திட்டம்தான் தீட்டி கொண்டிருக்கிறாளோ? என் வீட்டில் என்ன நடக்குதுன்னு வெளியில் இருக்கிற யாரும் தெரிஞ்சுக்க வேண்டாம்னு தான் அதை உயரமாக கட்டியிருக்கேன். ஓ, இந்த சுவரை சுற்றி அலாரம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். யாராவது சுவத்து மேலே கை வச்சா அலாரம் அடிக்கும். அவள் முகமாற்றத்தை கவனிப்பதற்காக வேண்டுமென்றே அதை கூறினான் மோகன். தன் புருவத்தை உயர்த்தி மென்று விழுங்கினாள் யாழினி. ஆரம்பத்தில் ஏணியை பயன்படுத்தி அவள் அந்த சுவரை தாண்டி குதிக்க நினைத்திருந்தாள். நல்ல வேளை அவள் அப்படி எதுவும் செய்யவில்லை. அவள் முகம் போன போக்கை கவனித்த மோகன் அவள் உண்மையிலேயே அங்கிருந்து தப்பிச் செல்லத்தான் திட்டமிட்டு கொண்டிருக்கிறாள் என்று உறுதியாக எண்ண துவங்கினான். நீ உள்ள வரியா இல்லையா? நீங்கள் உள்ளே போக போறீங்களா என்ற அவளது கேள்வி அவனை வியப்புறச் செய்தது. நான் உன் கூட இருக்கணுமா என்று அவன் கேட்டபோது அவள் இதழில் புன்னகை தவழ்ந்தது. இல்லை, அதுக்கு இல்லை. வேற எதுக்கு யாழினி? இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாம்னு நினைச்சேன். நான் உன் கூட இருந்தால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நிஜமாத்தான் சொல்கிறியா? எனக்கு என்ன பிரச்சனை? இப்போ வேணா இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலை. போகட்டும் விடு. நீச்சல் குளத்தின் சுற்றுச்சுவரில் தானும் அமர்ந்து கொண்டான் மோகன். ஆனால் அவன் யாழினியைப் போல காலை தண்ணீருக்குள் நுழைக்கவில்லை. நான் உங்களை ஒன்று கேட்கலாமா என யாழினி வினவ மோகன் தலைக்குள் அலாரம் அடித்தது. உங்களுக்குன்னு யாருமே இல்லையா? இங்கே தனியாக இருக்கீங்களே? அந்த கேள்வி நிச்சயம் அவனை அதிசயிக்க செய்தது. தனது சொந்த வாழ்க்கை குறித்த கேள்வியை அவள் எழுப்புவாள் என்று அவன் எதிர்பாராமல் இருந்ததுதான் காரணம். அவனிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போகவே, உங்களுக்கு விருப்பமில்லைன்னா சொல்ல வேண்டாம் என்றாள். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னோட குடும்பம் ரொம்ப பெருசு. அவங்க எல்லாரும் சென்னை சிட்டியில் இருக்காங்க. அதை அவளிடமிருந்து மறைக்க வேண்டிய அவசியம் இருப்பதாய் அவனுக்கு தோன்றவில்லை. அப்படியா? அப்படின்னா ஏன் நீங்கள் இங்கே தனியாக இருக்கீங்க என்றாள் போலியான அதிர்ச்சியுடன். இது என்னோட ஃபார்ம் ஹவுஸ். எனக்கு எப்பெல்லாம் மன அமைதி வேணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நான் இங்கே வருவேன். ஓ, எப்போ உங்கள் வீட்டுக்கு திரும்பி போவீங்க? இப்போதைக்கு திரும்பி போகிற எண்ணம் இல்லை. ஏன்? அவளுக்கு பதில் கூறாமல் நீச்சல் குளத்தின் தண்ணீரில் தன் பார்வையை ஓட்டினான் மோகன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் தெரிஞ்சா அவங்க உங்கள் மேலே கோபப்படுவாங்களா? பகீர் என்றது மோகனுக்கு. கல்யாணம்? உண்மையிலேயே இவள் நடந்ததை கல்யாணம் என்றுதான் கருதுகிறாளா? ஆனால் அன்று அவள் கழுத்தில் தாலி கட்டியபோது அதை அவள் அவிழ்க்க முயன்றாளே. உங்கள் குடும்பத்தார் என்னை அவங்க மருமகளா ஏற்றுக்கலைன்னா என்ன செய்வீங்க என்றாள், எதிர்காலம் குறித்த கவலை கொண்டவளை போல. அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் யாரை பற்றியுமே கவலைப்பட மாட்டீங்களா? இவங்களை பற்றி கவலைப்படுவேன்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாராவது ஒருத்தராவது இருக்காங்களா? நீதான் இருக்கியே. நீ நம்பினாலும் சரி, நம்பலைனாலும் சரி, நான் உன்னை பற்றி மட்டும்தான் கவலைப்படுவேன். நீங்கள் நடக்க இருந்த என் கல்யாணத்தை நிறுத்தினவர். அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் தான். அது அவனை திகைக்க செய்தது. அவளது திருமணத்தை நிறுத்தியதற்காக அவள் அவனுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறாளா? ஆனால் நீங்கள் என்னை கடத்திக்கிட்டு வந்தீங்க. என் விருப்பம் இல்லாமல் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இந்த தனியான பங்களாவில் என்னை அடைச்சி வச்சிருக்கீங்க. என்னை பற்றி கவலைப்படுறதுனால தான் இதையெல்லாம் செஞ்சீங்களா? நான் உன் கல்யாணத்தை நிறுத்தினேன். உன்னை கடத்திக்கிட்டு வந்தேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் தனியாக அடைச்சி வச்சிருக்கேன். இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம்தான்
ஒரே ஒரு காரணம். அந்த காரணம் என்ன? நான் உன் கூட இருக்கணும். எப்பவும். கண்களை மூடி நீண்ட பெருமூச்சை இழுத்து, நான் ஒத்துக்கிறேன். உன்னை உன் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தான். ஆனால் கல்யாணம் தானே பண்ணிக்கிட்டேன், வேறு எதுவும் தப்பாக செய்யலை இல்லை. அவன் கூறியதன் அர்த்தம் புரிந்து தலை கவிழ்ந்திருந்தாள் யாழினி. ஆம், அவன் கூறுவது நியாயம்தான். காதல் என்ற பெயரில் எத்தனையோ ஆண்கள் பெண்களை ஏமாற்றி கொண்டிருப்பதை அவள் பார்க்கவில்லையா என்ன? நீ என் கூட என்னோட மனைவியா இருக்கணும். மனைவி என்கிற அந்தஸ்து இல்லாமல் ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை கூட இந்த சமுதாயத்தில் வாழ முடியாது. நான் இந்த சமுதாயத்தை பற்றி கவலைப்படலை, உன்னை பற்றி மட்டும்தான் கவலைப்பட்டேன். அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் யாழினி. ஆனால் உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா பொண்ணுங்களையும் விட்டுட்டு என்ன எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க என்ற தரமான கேள்வியை கேட்டாள் யாழினி. திகைத்து நின்றான் மோகன். இப்பொழுது அவன் என்ன பதில் கூறுவான்? ஒரு பெண்ணின் கடைசி வார்த்தைக்காக தான் உன்னை நான் திருமணம் செய்து கொண்டேன் என்றா? அவனை பொறுத்தவரை அந்த வார்த்தைகள் உயிர் உள்ளவை. ஆனால் யாழினி அவனை பற்றி என்ன நினைப்பாள்? அவனுக்கு புரியவில்லை. அதனால் அமைதி காத்தான். அவன் தடுமாறுவதை புரிந்து கொண்ட யாழினி அவனை மேலும் சங்கடப்படுத்த விரும்பவில்லை. அதனால் அவனை கேள்வி கேட்பதை நிறுத்திவிட்டு உள்ளே போகலாமா என்றாள், கால்களை தண்ணீரில் இருந்து வெளியே இழுத்து. அவன் சரி என்று தலையசைக்க இருவரும் வீட்டினுள் வந்தார்கள். விசாலாட்சி சமைத்து வைத்த இரவு உணவை மோகனுடன் அமர்ந்து உண்டாள் யாழினி. சாப்பிட்டு முடித்து தங்கள் அறைக்கு சென்றான் மோகன். சமையலறைக்கு வந்த யாழினி விசாலாட்சியிடம், இங்கே பாருங்க. சொல்லுங்கம்மா, எனக்கு ஒரு மகாலட்சுமி படம் வேணும். மார்க்கெட்டுக்கு போனால் வாங்கிட்டு வாங்க. ஆச்சரியம் மேலிட அவளை உற்று நோக்கினாள் விசாலாட்சி. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா என்றாள் பதில் கூறாத விசாலாட்சியை பார்த்து. புரிந்தது என்று அவசரமாக தலையசைத்தாள் விசாலாட்சி. தங்கள் அறைக்கு வந்த யாழினி மோகனின் பக்கத்தில் படுத்துக்கொண்டு நிம்மதியாய் உறங்கி போனாள். ஆனால் மோகன் தூங்கும் நிலையில் இல்லை. அவன் மனதில் ஏகப்பட்ட எண்ணச் சுழல்கள் சுழன்று கொண்டிருந்தன. சோபாவில் அமர்ந்து கொண்டு தூங்கும் யாழினியை பார்த்தபடி அமர்ந்திருந்தான். அவள் வெகு அமைதியாய் காணப்பட்டாள். அவனிடம் வெகு இயல்பாய் பேசினாள். எந்த தயக்கமுமின்றி அவனிடம் கேள்விகளை தொடுத்தாள். அவள் மனதில் இருப்பது என்ன? அவள் நம்ப தகுந்தவள் தானா, அல்லது முன்பை போலவே ஏதாவது திட்டம் அவள் மனதில் இருக்கிறதா? பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் தெரிந்துதானே ஆகப்போகிறது. அவள் இங்கு அவனுடன் இருக்க வேண்டும் என்பதுதான் அவளுக்கு விதிக்கப்பட்டது. இங்கிருந்து தப்பிச் செல்வது என்பது ஒருபோதும் நடக்கப் போவதில்லை என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டான் மோகன். மறுநாள் காலை யாழினி தூக்கத்திலிருந்து கண் விழித்த பொழுது அந்த அறையில் மோகன் இருக்கவில்லை. குளியல் அறையில் பார்க்க அதன் கதவு திறந்தே இருந்தது. அவன் ஜாகிங் சென்று இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டாள். அப்படியென்றால் திவ்யாவிடம் பேச இதுதான் சரியான நேரம். மோகனின் கைபேசியை எடுத்து திவ்யாவிற்கு ஃபோன் செய்தாள். அழைப்பை ஏற்ற திவ்யா பேசாமல் காத்திருந்தாள், யாழினியின் குரலை கேட்பதற்காக. திவ்யா அக்கா, நான் யாழினி பேசுகிறேன். யாழினி, நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல? அங்கே எதுவும் பிரச்சனை இல்லையே? நான் நல்லா இருக்கேன். இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, தேங்க் காட். அக்கா, அவருக்கு என்ன பிடிக்கும்? என்னன்னா என்றாள் அவள். என்ன கேட்கிறாள் என்று சரியாய் புரியாத திவ்யா. அவருக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்? அவனுக்கு ரவா இட்லியும் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கிற தேங்காய் சட்னியும் ரொம்ப பிடிக்கும். சரிங்கக்கா, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன். சரிங்க. யாழினி அழைப்பை துண்டித்து விட்டு அவளையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்த பாட்டியையும் தாத்தாவையும் பார்த்து இனிப்பான புன்னகை வீசினாள் திவ்யா. சீக்கிரமே மோகன் குணமாகி பழைய நிலைக்கு திரும்பி விடுவான் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள் துளிர்விட்டது. யாழினி நிச்சயம் அதை செய்வாள் என்று அவர்கள் நம்பத் தொடங்கினார்கள். யாழினி நம்ம மோகனை அவளோட புருஷனா ஏற்றுக்கிட்டான்னு என்னால் நம்பவே முடியலை என்றார் பாட்டி உணர்ச்சி வசப்பட்டு. ஆமாம் பாட்டி, அவ மோகனை ராட்சசன்னு சொன்னப்ப நான் ரொம்ப கலங்கி போயிட்டேன். ஆனால் நல்ல வேளை அந்த பொண்ணு கடவுள் அருளால் நம்ம மோகனை புரிஞ்சுக்கிட்டா. இதை கடவுள் அருள்னு சொல்லாமல் வேற என்ன சொல்ல முடியும் என்றார் பாட்டி. ஆமாம் பாட்டி, அவங்களை நான்
ஃபார்ம் ஹவுஸ் கிட்ட பார்க்கும்போது ரொம்ப கோபமாக இருந்தாங்க. அவங்க ரொம்ப கனிவான இதயம் படைத்தவங்களா இருக்கணும். அதனால தான் நம்ம மோகனுடைய கடந்த காலம் அவங்கள அசைச்சிடுச்சு என்றாள் திவ்யா. யாழினி ஃபோனில் உன்கிட்ட என்ன பேசினா என்றார் பாட்டி. அவங்க நல்லா இருக்காங்களாம். மோகனுக்கு பிடிச்ச சாப்பாடு என்னன்னு கேட்டாங்க. கடவுள் அந்த குழந்தையை எந்த குறையும் இல்லாமல் வைக்கட்டும் என்றார் பாட்டி. அப்படின்னா அவன் நம்ம மோகனுக்காக ரவா இட்லியும் தேங்காய் சட்னியும் சமைக்க போறா என்றார் பாட்டி சந்தோஷமாய். அவங்களை நம்ம சீக்கிரமே இங்கே கூட்டிக்கிட்டு வந்துடணும் என்றார் பாட்டி. ஆம் என்று தலையசைத்தாள் திவ்யா. அவங்க கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு நீ யாழினிக்கிட்ட கேட்டியா வினவினார் பாட்டி. மோகன் அவங்களை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டானாம். அப்படின்னா வெறுமனே தாலி மட்டும் கட்டியிருப்பான். ஆம் என்று தலையசைத்தாள் திவ்யா. தன் உதட்டை அழுத்தி சட்டென்று அவளது முகம் பிரகாசமடைந்தது. பாட்டி, நம்ம அவங்களுக்கு முறைப்படி கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? நானும் அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நம்ம மோகன் ஒத்துக்கணுமே என்றார் பாட்டி. பாட்டியும் திவ்யாவும் அமைதியானார்கள். மோகனுடைய கண்டிஷனை நம்ம மறக்கக்கூடாது. அவன் இன்னும் முழுமையாக குணமாகலை. அவனோட நிலைமையும் விருப்பத்தையும் தெரிஞ்சிக்காம நம்ம எதுவும் செய்யக்கூடாது. இக்காரணத்தை கொண்டும் அவனுக்கு கோபம் வர மாதிரி எதுவும் செய்யாதீங்க. இப்போது அவன் கல்யாணம் ஆனவன். அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு அவனை முழு மனசோட புருஷனாக ஏற்றுக்கிட்டா. இப்போதைக்கு இது போதாதா? ஆனால் நீங்கள் யாழினியை பற்றி யோசித்து பார்த்தீங்களா பாட்டி? அவங்களுக்குன்னு இந்த சமுதாயத்தில் ஒரு மரியாதை கிடைக்க வேண்டாமா? யாரும் அவங்களை நோக்கி கையை உயர்த்தி பேச நம்ம விட்டுட முடியுமா? அதில் எனக்கு எந்த மறுப்பும் இல்லை. ஆனால் அதை நம்ம மோகனுக்கு புரிய வைக்கணும். அதுதான் முக்கியம். நீண்ட பெருமூச்சை பதிலாக வெளியாற்றினாள் திவ்யா. அவசரப்படாத, முதல்ல அவன் பெண்டாட்டியோட சந்தோஷமாக இருக்கட்டும் என்றார் பாட்டி. சரி என்று தலையசைத்தாள் திவ்யா. ஃபார்ம் ஹவுஸ். அவுட்கோயிங் கால் லிஸ்டில் இருந்து திவ்யாவின் என்னை அழித்துவிட்டு தரைதளம் வந்தாள் யாழினி. சமையலறைக்கு வந்த அவள் விசாலாட்சி பாலை காய்ச்சி கொண்டிருப்பதை கவனித்தாள். அவளை பார்த்ததும் அலமாரியிலிருந்து ஒரு படத்தை எடுத்து அவளிடம் கொடுத்தாள் விசாலாட்சி. அது அம்மன், லட்சுமி, சரஸ்வதி மூவரும் இணைந்த படம். நான் நேற்று ராத்திரி தானே உங்ககிட்ட கேட்டேன், அதுக்குள்ளே எப்படி வாங்கிக்கிட்டு வந்தீங்க என்றாள் யாழினி நம்ப முடியாமல். என்கிட்ட இது இருந்தது, கோயிலுக்கு போனப்போ வாங்கிட்டு வந்தேன் என்றார் விசாலாட்சி. அப்படியா, சரி, இது எவ்வளவு? பரவாயில்லை விடுங்க, எனக்கு இதுக்கு காசு வேண்டாம். சாமி படத்தை எல்லாம் சும்மா வாங்கிக்க கூடாது, அப்புறம் சாமி என்கிட்ட கோச்சுக்குவாங்க என்றாள் யாழினி. விசாலாட்சியும் புன்னகை புரிந்தாள். சொல்லுங்க, இதுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்? 100 ரூபாய். சரி. யாழினி அங்கிருந்து செல்வதற்கு முன் அவளிடம் ஒரு பித்தளை விளக்கை கொடுத்தாள் விசாலாட்சி. தேங்க்யூ என்று சிரித்தாள் யாழினி. லேசாய் தலையசைத்து சிரித்தாள் விசாலாட்சி. இன்னைக்கு நான் சமைக்கிறேன் என யாழினி கூற சரி என்று தலையசைத்தாள் விசாலாட்சி. சமையலறையில் இருந்து வெளியே வந்த யாழினி எங்கும் அங்கும் பார்வையை ஓடவிட்டாள். அந்த படத்தை வைப்பதற்கான சரியான இடத்தை தேடி ஒரு டீப்பாயின் மீது வைக்கப்பட்டிருந்த பூந்தொட்டியை எடுத்து ஓரமாய் வைத்துவிட்டு அந்த டீப்பாயை கொண்டு வந்து படிக்கட்டுக்கு அடியில் இருந்த சிறிய இடத்தில் வைத்து அதன் மீது அந்த படத்தை வைத்தாள். ஜாகிங்கை முடித்துக்கொண்டு வீட்டில் நுழைந்த மோகன் அவன் வியர்த்து வடிந்து கொண்டு படியேறுவதை கவனித்த யாழினி தங்கள் அறையை நோக்கி அவனுக்கு பின்னால் ஓடிச்சென்று மூச்சு வாங்க அவன் முன்வந்து நின்றாள். அவளை பார்த்து பின்வாங்கினான் மோகன். எனக்கு 100 ரூபாய் பணம் கொடுங்க என்று தன் கையை நீட்டினார். தனது மணிப்பரிசை எடுத்து அதில் 100 ரூபாய் இருக்கிறதா என்று அவன் பார்க்க அதில் இருந்தவை அனைத்தும் 2000 ரூபாய் தாள்களும் 500 ரூபாய் தாள்களும் மட்டுமே. ஒரு 500 ரூபாய் நோட்டை எடுத்து அவள் கையில் கொடுத்தான். அதை பெற்றுக்கொண்டு செல்ல எத்தனித்த அவள் நின்று மீண்டும் அவனை நோக்கினாள். நான் எதுக்காக பணம் கேட்டேன்னு கேட்க மாட்டீங்களா என்றாள். வெறும் பணம் தானே, ஆனால் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு இந்த வனாந்தர பங்களாவில் நான் என்ன செய்ய போகிறேன்னு உங்களுக்கு தோணலையா? இப்போ நான் என்ன செய்யணும்னு நினைக்கிற? நான் என்ன செய்கிறேன்னு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டாமா? அவனது முகம் ஒரு கணம் ஸ்தம்பித்து மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியது. நீ என்ன செய்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா? இருக்கலாம்.
சோழிகளை உருட்டி விட்டது போல் சிரித்தபடி அங்கிருந்து ஓடினாள் யாழினி. மோகன் முகத்தை சுருக்கினாலும் அவனது முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை தவழ்ந்தது. அதே புன்னகையுடன் குளியலறை நோக்கி சென்றான். அவள் எதற்காக பணம் கேட்டாள் என்று அவன் கேட்கவில்லைதான். ஆனால் அதற்காக அவள் என்ன செய்கிறாள் என்று தெரிந்து கொள்ள அவன் விரும்பவில்லை என்று அர்த்தம் இல்லை. அவள் ஏதோ திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறாள் என்று மட்டும் அவனுக்கு தெளிவாக புரிந்தது. பார்க்கலாம் அவள் என்னதான் செய்கிறாள் என்று. சிற்றுண்டிக்காக உணவு மேஜைக்கு வந்த மோகனின் கால்கள் நகரவும் மறுத்தது. அவனுக்கு மிகவும் பரிச்சயமான மிகவும் பிடித்த ஒரு வாசம் அவன் நாசியை துளைத்தது. அவனுக்கு பிடித்தமான ஏதோ ஒன்றை விசாலாட்சி சமைத்து கொண்டிருக்கிறாள் என்று நினைத்து அவன் உணவு மேஜைக்கு வந்து அமர்ந்து காத்திருந்தான். அப்பொழுது விசாலாட்சியும் அவளது கணவனும் வீட்டிற்கு வெளியே இருந்து காய்கறி கூடையுடன் உள்ளே நுழைந்தார்கள். நீங்கள் 2 பேரும் எங்கே போயிட்டு வர்றீங்க என்றான் மோகன். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர்றேன் என்றார்கள். மார்க்கெட்டுக்கா? அப்படி என்றால் இந்த வாசம் சமையலறையிலிருந்து எப்படி வருகிறது? சமைத்து கொண்டிருப்பது யார்? யாழினியா? அப்படின்னா யார் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது? யாழினிமா தான் நான் சமைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்பொழுது ரவா இட்லி சட்னியுடன் வந்த யாழினி அதை மோகனுக்கு பரிமாறினாள். பொன்னிறமாய் வறுக்கப்பட்ட முந்திரி பருப்புகள் அந்த இட்லியின் மீது சிரித்து கொண்டிருக்க, சில புதினா இலைகள் அதற்கு கவர்ச்சியூட்டி கொண்டிருந்ததை பார்த்து மனம் தொலைத்தான் மோகன். நீ எதுக்கு சமைச்ச என்றான். பதில் கூறாமல் புன்னகையுடன் தன் பணியை தொடர்ந்தாள் யாழினி. நீ ஏன் ரவா இட்லி சமைச்சேன்னு கேட்டேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிடணும்னு தோணுச்சு, அதனால தான் சமைச்சேன். இது உங்களுக்கு பிடிக்காதா? ஒன்றும் கூறாமல் சாப்பிட துவங்கினான் மோகன். இது உங்களுக்கு பிடிக்காதுன்னா நான் உங்களுக்கு வேறு ஏதாவது சமைச்சு கொடுக்கிறேன் என்று வேண்டுமென்றே அவன் தட்டை அவள் அங்கிருந்து எடுக்க முயன்றாள். அந்த தட்டை தன் கையால் பற்றி அவளை எடுக்க விடாமல் தடுத்தான் மோகன். யாழினி அவன் முகத்தை யாரிட எனக்கு இது பிடிக்கும் என்றான். அவன் அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்த யாழினி அப்படியா, சேம் பிஞ்ச் என்று அவன் மேல் கையை லேசாய் கிள்ளினாள். அவளது கையையும் பிறகு அவள் முகத்தையும் ஏறிட்டான் மோகன். சற்றென்று தன் கையை எடுத்துக்கொண்டு நேராய் அமர்ந்தாள் யாழினி. இப்போ நான் என்ன செய்யணும் என்றான் மோகன். எதை பற்றி கேட்குறீங்க? நானும் முன்னை கிள்ளி சேம் பிஞ்சுன்னு சொல்லணுமா? ஆம் என்று தலையை சேர்த்தபடி சிரித்தாள் யாழினி. லேசை அவள் கையை கிள்ளி சேம் பிஞ்ச் என்று புன்னகைத்தான் மோகன். உங்களுக்கு ரவா இட்லி ரொம்ப பிடிக்குமா என்றால் அவளுக்கு தெரியாததை போல. ஆம் என்று தலையசைத்தபடி சாப்பிட்ட மோகன், நீ ரொம்ப நல்லா சமைச்சிருக்க என்றான். தேங்க்ஸ். எதையோ யோசித்தவள் ஒரு நிமிஷம் தான் புதிதாய் உருவாக்கி வைத்திருந்த பூஜை அறையை நோக்கி ஓடிச் சென்று அங்கிருந்த நெய்வேத்திய பிரசாதத்தை இல்லை பிரசாதம் என்ற சாக்கில் அவள் சமைத்த மோகனுக்கு மிகவும் பிடித்த பைனாப்பிள் கேசரியை கொண்டு வந்து கொடுத்தாள். இதையும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அன்னாச்சி பழ வாசனை இப்பொழுதே சாப்பிட வேண்டும் என்று தூண்டியது. பைனாப்பிள் கேசரி. முப்பெரும் தேவியை நம் வீட்டுக்கு வரவேற்கச் செஞ்சேன் என்று சிரித்தாள். நம்ம வீடு என்று அவள் கூறிய வார்த்தை அவனை திகைப்புக்கு உள்ளாக்கியது. அவள் ஏன் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாள்? அவனுக்கு நம்பிக்கை அளித்து அவனது இதயத்தை உடைத்து விடுவாளோ? அவன் முகத்திற்கு முன்னால் தன் விரலை சொடுக்கினாள் யாழினி. நீ என்ன சொன்ன? முப்பெரும் தேவியா? அவங்க எப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாங்க என்றான். விசாலாட்சி தான் ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. படிக்கட்டுக்கு கீழே சின்னதாக டேபிள் போட்டு வச்சிருக்கேன். ஓ, சாப்பிட்டு விட்டு எழுந்தான் மோகன். இந்த பைனாப்பிள் கேசரியை நீங்கள் சாப்பிடலையா என்றபோது அதை தன் கையில் எடுத்து கொண்டான். ரூமில் போய் சாப்பிட்டுக்கிறேன். சரி என்று புன்னகையுடன் தலையசைக்க ஆழ்ந்த யோசனையுடன் தன் அறையை நோக்கி நடந்தான் மோகன். தப்பிச் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் உண்மையிலேயே யாழினி இப்படியெல்லாம் தன்னிடம் நடந்து கொண்டால் எவ்வளவு இனிமையாக இருக்கும். தன்னுடைய நம்பிக்கையை பெறுவதற்காகத்தான் யாழினி இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாள் என்று எண்ணினான் மோகன். அப்பொழுது தானே அவன் அவளை எந்த ஒரு கண்காணிப்பும் இல்லாமல் விடுவான். அப்பொழுது தானே அவளால் அங்கிருந்து சுலபமாய் தப்பிச் செல்ல முடியும். யாழினியை சந்தேகிப்பதற்காக நாம் மோகனை குறை கூற முடியாது. ஏனென்றால் அவன் அப்படி நினைப்பதற்கு அவள்தானே காரணம். அவன் அவளை நம்ப துவங்கிய போது அவனை ஏமாற்றிவிட்டு அவள் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றாள். அதுதான் அவன் அவளை நம்ப மறுப்பதற்கான காரணம். ஆனால் மோகனுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. அவனது நம்பிக்கையை பெறாமலேயே அவளால் அங்கிருந்து தப்பிச் செல்ல முடியும் என்று. அவள் அதை ஏற்கனவே செய்துவிட்டாள் என்றுதான் நமக்கு தெரியுமே.
யாழினி சமைத்து கொடுத்த அன்னாச்சி பழ கேசரியை ரசித்து ருசித்து கொண்டிருந்தான் மோகன். யாழினியின் கையில் மாயாஜாலம் இருக்கிறது என்று எண்ணும் அளவிற்கு அது சுவையாயிருந்தது. மோகனுக்கு அன்னாச்சி பழ கேசரி மிகவும் பிடிக்கும்தான். ஆனால் அவன் என்றும் அதில் மனதை பறிகொடுத்ததில்லை. இன்று அவனால் அப்படி செய்யாமல் தப்பிக்க முடியவில்லை. யாழினிதான் இனிப்பு செய்வதில் கைதேர்ந்தவளாயிற்றே. அதை எண்ணி புன்னகைத்த அவள் மனதில் என்ன இருக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தான். இந்த முறை அவள் தப்பிச் செல்ல முயன்றால் அவளுக்கு நிச்சயம் நல்ல பாடம் புகட்டப்படும் என அவன் எண்ணியபோது அவன் தேக்கரண்டியை பிடித்திருந்த பிடி இறுகியது. தன் வாழ்க்கைக்கு அவள் எவ்வளவு முக்கியம் என்பதை அவளுக்கு உணர்த்த வேண்டும் என்று நினைத்தான் அவன். தான் வாழ அவள் வேண்டும், அது அவளுக்கு தெரிய வேண்டும் என்பது அவசியம் என்பதை உணர்ந்தான் அவன். ஆனால் ஏன் அவள் அவனை புரிந்து கொள்ள மறுக்கிறாள்? பரதன் எவ்வளவு பெரிய ஏமாற்று பேர்வழி என்பதை அவள் புரிந்து கொண்ட பின்னும் ஏன் அவள் மனம் மாறவில்லை? அப்பொழுது இன்னொரு கிண்ணத்தில் அன்னாசி பழ கேசரியுடன் அங்கு வந்த யாழினி கட்டிலில் அமர்ந்து கொண்டு அதை சாப்பிட துவங்கினாள். அவள் அருகில் சென்று அமர்ந்து கொண்ட மோகன், நீ ரொம்ப நல்லா செஞ்சிருக்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கு என்றான். இது என்ன பெரிய விஷயம்? நான் ஸ்வீட் செய்கிற குடும்பத்திலிருந்து தானே வந்திருக்கேன். அனாயசமாக தோள்களை குலுக்கினாள் யாழினி. ஆனால் சமையலில் மனசு லயிச்சு செய்கிறது ரொம்ப அவசியம். சின்ன தப்பு கூட எல்லாத்தையும் கெடுத்துடும் இல்லையா? உங்களுக்கு சமைக்க தெரியுமா என்றால் யாழினி ஆர்வமாக. இல்லை என்று தலையசைத்தான் மோகன். அப்புறம் எப்படி? சமையலில் தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அது எங்கள் அம்மா சொன்னது. அவங்க அடிக்கடி அப்படி சொல்கிறது உண்டு. உங்கள் அம்மா சமைக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா? இல்லை, அவங்க சமைக்கும்போது கூட இருப்பேன். அப்போது தக்காளி, தேங்காய், சர்க்கரை இதையெல்லாம் சாப்பிடுவீங்க தானே? வெல்லம், முந்திரி பருப்பு அதெல்லாம் கூட என்று சிரித்தான். எங்கள் அம்மா சமைக்கும்போது நானும் அப்படித்தான் செய்வேன். எங்கள் அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீ அவங்களை மிஸ் பண்ணுறல்ல? ஆமாம், எங்கள் அப்பாவையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் அம்மாவை மிஸ் பண்ணுறீங்கல்ல? ரொம்ப. அம்மாவோட இடத்தை மட்டும் யாராலையும் நிரப்பவே முடியாது என்றாள் யாழினி. சில சமயம் அது ஆம்பளைங்களுக்கு சாத்தியப்படும். அவங்களுக்கு நல்ல வைஃப் கிடைச்சா என்றான் அவளது கண்களை ஊடுருவி. அவனது அந்த பார்வை அவளது வயிற்றை மத்தால் கடைந்தது. தன் பார்வையை வேறு பக்கம் திருப்பி கொண்டாள். தன் கையில் இருந்த கிண்ணத்துடன் அங்கிருந்து செல்வதற்காக அவள் எழுந்து நிற்க அவள் கரத்தை பற்றினான் மோகன். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சது என்பது போல தலையசைத்தாள் யாழினி. கட்டிலில் இருந்து எழுந்தான் மோகன். அரை தேக்கரண்டி கேசரியை அவள் முன்னால் நீட்டினான். அந்த தேக்கரண்டியையும் பிறகு அவனது முகத்தையும் பார்த்துவிட்டு அவன் முகத்தை பார்த்த வண்ணம் அதை உண்டாள் யாழினி. தேங்க்ஸ் முருவளித்தான். அவள் அங்கிருந்து செல்ல நினைத்த போது அவளை வழிமறித்து நின்றான் மோகன். நான் சொன்னது புரிஞ்சதுன்னு சொன்ன? உனக்கு என்ன புரிஞ்சது? நல்ல ஒய்ஃப் கிடைச்சா அம்மாவோட இடத்தை அவங்களால பிடிக்க முடியும். அவனது கண்களை எரிட்டாள். புன்னகையுடன் தலை சேர்த்த அவன், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கூட எங்கள் அம்மாவோட இடத்தை வேற யாரும் பிடிக்கிறதில்ல, விருப்பமில்லாமல் தான் இருந்தேன். தன் தொண்டையை அடைத்த அந்த பெயர் தெரியாத வஸ்துவை அவன் விழுங்க தலை கவிழ்ந்தாள் யாழினி. அவள் முகத்தை நோக்கி தன் கைகளை அவன் உயர்த்த அவள் சட்டென்று பின்வாங்கினாள். உயர்த்திய தன் கையை அவன் அப்படியே நிறுத்த அவனை குழப்பத்துடன் ஏறிட்டாள் யாழினி. அவள் நெற்றியில் விழுந்த சுருள் கற்றையை ஒதுக்கிவிட்டான் மோகன். நான் போகட்டுமா? தடுமாறினாள் யாழினி. உன்னை எப்பவும் நான் போன்னு சொல்ல மாட்டேன். நான் கிச்சனுக்கு போகிறதை பற்றி சொன்னேன். என்ன அவசரம்? இப்போதானே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். மனசுக்கு நிறைவான பிரேக்ஃபாஸ்ட் என்று கூற ஆம் என்று தலையசைத்தாள் யாழினி. என்னை பார்த்தா உனக்கு பயமா இருக்கா? இல்லை என்று தலையசைத்தாள். அவள் கையில் இருந்த கிண்ணத்தை வாங்கி மேஜை மீது வைத்துவிட்டு அவளை நோக்கி தன் கையை நீட்டினான் மோகன். தன் கரத்தை மெல்ல அவன் கையில் கொடுத்ததும் தன் இரு கரங்களால் அவள் கரத்தை பற்றி கொண்டு, யாழினி, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனால் ரொம்ப ஏமாத்துற என்றான் தந்திர சிரிப்புடன். திடுக்கிட்டாள் யாழினி. ஏமாற்றுகிறாளா? அப்படி என்றால் அவன் அவளை பற்றி அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறானா? யாழினி, நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். உன்னால் என்னை ஏமாற்ற முடியாது. என்னை விட்டு விட்டு உன்னால் தப்பிச்சு போக முடியாது. நீ எங்கே போனாலும் சரி, உன்னை மறுபடி கொண்டு வருவேன். எனக்கு என்ன வேணுங்கிறத உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாழினி. தயவு செய்து என்னை கோபப்படுத்த வைக்காதே. புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன்.
அவனது குரல் எச்சரிக்கை செய்வது போல் இருந்தாலும் கெஞ்சலாகவும் வெளிப்பட்டது. அவளுக்கு என்ன கூறுவது என்றே புரியவில்லை. கண்ணிமைக்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கன்னத்தை மென்மையாய் தட்டினான் மோகன். சங்கடத்துடன் தலை குனிந்தாள் யாழினி. மோகன் கூறியதை யோசித்தபடி அந்த இடம் விட்டு அகன்றாள். அவனது மனநிலை அவளுக்கு புரிந்துதான் இருந்தது. ஆனால் அவன் அவளை பற்றி இந்த விதத்தில் யோசிப்பான் என்று அவள் நினைத்திருக்கவில்லை. அவன் தன்னிடம் என்ன எதிர்பார்க்கிறான் என்பதை அவள் இப்போதுதான் தெரிந்து கொண்டாள். அவள் தனக்கு நல்ல மனைவியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அதன் மூலமாக இல்லாத தன் அம்மாவின் இடத்தை அவளுக்கு வழங்கவும் துடிக்கிறான். அவன் மனதில் தோன்றியிருக்கும் அவநம்பிக்கையை எப்படி அழித்தொழிப்பது என்பது அவளுக்கு புரியவில்லை. சமையலறைக்கு வந்த அவள் தன் மனதை முழுதும் சமையலில் செலுத்தினாள். அவளது எண்ணம் முழுதும் மோகன் கூறிய வார்த்தைகளிலேயே ஆழ்ந்திருந்தது. அவனை ஏமாற்றுவதற்காக அவள் நடிப்பதாக அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். தன்னைத்தானே நொந்து கொண்டாள் யாழினி. அவன் அவ்வாறு நினைப்பதற்கு அவள்தானே காரணம். மதிய உணவு அமைதியுடன் கடந்தது. அவளது திட்டத்தை அவன் புரிந்து கொண்டு விட்டதால் அவள் பயந்து விட்டதாய் அதையும் தவறாகவே எண்ணினான் மோகன். மறுபுறம் மோகனுக்கு ஏற்பட்ட அதே சந்தேகம் விசாலாட்சிக்கும் இருந்தது. அவளும் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருந்தாள். மறுபுறம் அவளது கணவன் இருமுறை அழைத்தும் அவள் எதுவும் சொல்லாமல் இருக்கவே அவள் அருகில் வந்து தோளை தட்டினான் விசாலாட்சியின் கணவன். நான் கூப்பிடுறது கூட காதில் விழாத அளவுக்கு அப்படி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? யாழினி அம்மாவை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன், அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க ரொம்ப சாதாரணமாக இருக்காங்க. மோகன் சாருக்காக சமையல் செய்கிறாங்க. இந்த வீட்டை சந்தோஷமாக சுற்றி வராங்க. இன்றைக்கி சாமி படம் வச்சு பூஜை பண்ணாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம்தானே? இதெல்லாம் உண்மையாக இருந்தால் நல்ல விஷயம்தான். உண்மை இல்லைன்னு சொல்கிறியா? எனக்கு தெரியலை. நீ என்ன நினைக்கிற? தெளிவாக பேசு. நான் ரொம்ப சாதாரணமாக இருக்கிறதா அவங்க காட்டிக்கிறாங்க. ஏன்? இங்கிருந்து தப்பிச்சு போகத்தான். அது நிச்சயம் நடக்காது. ஆனால் ஒருவேளை அவங்க உண்மையிலேயே மனசு மாறி இருந்தா அப்படி நடக்கவும் வாய்ப்பு இருக்குதானே. நம்ம மோகன் சாரை யாருக்கு தான் பிடிக்காது? ஆள் பார்க்க இவ்வளவு ஜம்முன்னு இருக்காரு. இவற்றையெல்லாம் யாழினி மோகனுக்காக விரும்பிதான் செய்கிறாளா என்று சோதிச்சு பார்த்து விடுவது என்ற முடிவுக்கு வந்தாள் விசாலாட்சி. சமையல் அறைக்கு வந்து அவள் யாழினி ஏதோ ஆழமாய் யோசித்தபடி பாத்திரம் விலக்கி கொண்டிருப்பதை கண்டாள். யாழினிமா, நான் சாயங்காலம் மார்க்கெட் போகணும். போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. நாளைக்கு சுமங்கலி பூஜை இல்லை, அதுக்காகத்தான் தேவையான பொருளை எல்லாம் வாங்க போகிறேன். சுருக்கென்றது யாழினிக்கு. நாளை சுமங்கலி பூஜையா? தன் அப்பாவின் நீண்டகால நல்வாழ்விற்காக தன் அம்மா விரதம் இருப்பதை அவள் பார்த்திருக்கிறாள். அவர்கள் ஒன்றாகவே வாழ்ந்து ஒன்றாகவே உலகத்தை விட்டு சென்றவர்கள். சென்ற வருடம் தனக்கு நல்ல கணவன் வாய்க்க வேண்டும் என்பதற்காக யாழினி கூட விரதம் இருந்தாள். அதை எண்ணிய போது அவளது முகத்தில் மந்தகாச புன்னகை மலர்ந்தது. விசாலாட்சியிடம் ஒன்றும் கூறாமல் சமையல் அறையை விட்டு அகன்றாள் யாழினி. விசாலாட்சியை குழப்பத்தில் விட்டு சுமங்கலி பூஜையை பற்றி தன்னிடம் யாழினி ஏதாவது கூறுவாள் என்று எதிர்பார்த்தாள் விசாலாட்சி. சுமங்கலி பூஜையை பற்றி அவள் ஒன்றும் கூறவில்லைதான். ஆனால் அவள் மனதில் இருந்ததெல்லாம் அதை பற்றிய எண்ணம் மட்டும்தான். இது அவளுடைய திருமணத்திற்கு பிறகு வரும் முதல் சுமங்கலி பூஜை. மோகன் அவளை பற்றி என்ன வேண்டுமானாலும் நினைத்துவிட்டு போகட்டும். அவனுடைய மனைவியாய் அவனுக்காக விரதம் ஏற்க வேண்டியது அவளுடைய கடமை என்றெண்ணிய யாழினி அதற்கு தயாரானாள். மோகன் தன்னை தவறாக புரிந்து கொண்டதை எண்ணி மனம் வருந்தினாள் யாழினி. அதற்கு காரணம் அவளேதான். அதே நேரம் அவனுக்கு அவள் மீது நம்பிக்கை வரவழைக்க வேண்டிய பொறுப்பு அவளுடையதான் என்பதை அவள் உணர்ந்தாள். மதிய உணவிற்கு பிறகு அவள் தங்கள் அறைக்கு செல்லவில்லை. மோகன் அவளுக்காகத்தான் காத்திருந்தான். அது அவளுக்கு தெரிந்திருந்தும் அவள் செல்லவில்லை. அது அவன் மீது இருந்த வருத்தத்தினால் அல்ல, அவள் ஒரு விஷயத்தை பற்றிய முடிவு வந்திருந்ததால். அவள் தன் கணவனுக்காக விரதம் இருப்பது என்பதுதானே அவள் எடுத்த முடிவு. அது அவனுடைய நம்பிக்கையை பெறுவதற்காக அல்ல, அதை செய்ய வேண்டும் என்று அவள் மனதார விரும்பியதால். அந்த வீட்டின் காவலாடியிடம் வந்த யாழினி அவனை பார்த்து புன்னகை புரிந்தாள். அவனும் தயக்கத்துடன் அவளை பார்த்து புன்னகைத்தான். இங்கே சும்மாவே உட்கார்ந்து இருக்க உங்களுக்கு போர் அடிக்கலையா? பழகிடுச்சுமா. உங்கள் வீடு எங்கே இருக்குது? சென்னையில் தான் இருக்குது. உங்களுக்கு குடும்பம் இல்லையா? இருக்குது. அவங்களும் சென்னையில் தான் இருக்காங்க. ஓ, நீங்கள் கல்யாணமானவரா? ஆமாம்மா. அப்படியா? உங்கள் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? என்ன செய்கிறாங்க?
எத்தனை குழந்தைங்க? 2 குழந்தைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். அவங்களுக்கு என்ன வயசு? பொண்ணுக்கு 7 வயசு, பையனுக்கு 5 வயசு. அப்படின்னா அவங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கணுமே. ஆமாம், போகிறாங்க. நீங்கள் அவங்களை பார்க்க வீட்டுக்கு போகிறதில்லையா? போவேன். நீங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி தான் போயிட்டு வந்தேன். அவங்க இங்கே வரமாட்டாங்களா? எப்போவாவது வருவாங்க. எனக்கு தெரியும். எங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்போது அவங்க வரமாட்டாங்க தானே. சங்கடத்துடன் பல்லை காட்டி சிரித்தான் அந்த காவலாளி. அவங்களை இங்கே ஒரு நாள் வர சொல்லுங்க. இல்லைம்மா, தயங்கினான் அவன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஒரு நாள் நிச்சயம் கூட்டிக்கிட்டு வர்றேன். நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஆமாம், கூட்டிக்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு கூட்டிகிட்டு வாங்க. நான் அவங்களுக்கு விருந்து சமைச்சு வைக்கிறேன். மெல்ல தலையசைத்தான் அந்த காவலாளி. அவனால் நம்ப முடியவில்லை, தனது முதலாளியின் மனைவி தன் குடும்பத்திற்கு விருந்து வைக்கிறேன் என்று கூறியதை. சரிங்க அண்ணா, அவங்க ஃபோன் பண்ணால் நான் ரொம்ப விசாரித்தேன்னு சொல்லுங்கள். நிச்சயம் சொல்கிறேன்மா. பேசி கொண்டிருந்த இருவருக்கும் அவர்கள் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. தன் வீட்டின் காவலாளியிடம் வெகு சகஜமாய் யாழினி பேசி கொண்டிருந்ததை பார்த்து கொண்டிருந்தான் மோகன். அவன் பார்த்து கொண்டு மட்டும்தான் இருந்தான் என்று நாம் கூறுவதற்கு இல்லை. அவன் லேசாய் பொறாமைப்பட்டான் என்றும் கூறலாம். யாழினி யாரிடம் பேசினாலும் அவன் பொறாமைப்படத்தான் செய்வான். அதுதான் மோகன். அவள் வீட்டிற்குள் நுழைவதை கண்ட மோகன் அவள் தன் அறைக்கு வருவாள் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அவள் வரவில்லை. சமையலறைக்கு சென்று விசாலாட்சியிடம் வேண்டுமென்றே ஏதேதோ பேசிக்கொண்டிருந்தாள். அவள் விசாலாட்சியிடம் பேசிக்கொண்டிருந்த போதும் மோகனுக்காக தான் விரதம் இருக்கப் போவதை பற்றி மட்டும் மூச்சு விடவில்லை. அவளை தேடி தரதைலம் வந்த மோகன் அவள் அங்கும் இல்லாததால் தோட்டத்திற்கு வந்தான். அங்கு அவள் காவலாளியிடம் ரோஜா செடி வளர்ப்பு முறையை பற்றி ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். அங்கும் விசாலாட்சியும் இருந்தாள். அங்கு வந்த மோகனை பார்த்ததும் அவர்கள் இருவரும் ஓரடி பின்னோக்கி நகர்ந்தார்கள். இங்கே என்ன நடக்குது என்றான் மோகன். அம்மா ரோஜா செடி வளர்க்கிறத பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஐயா என்று காவலாளி கூற அவர்களை அங்கிருந்து செல்லுமாறு அவர்களுக்கு ஜாடை காட்டினான் மோகன். அவர்கள் சத்தமில்லாமல் அங்கிருந்து நழுவினார்கள். அவர்களுடன் யாழினியும் அங்கிருந்து கிளம்ப நினைத்த போது, யாழினி என்றான் மோகன். ஒன்றும் கூறாமல் அவள் அவனை பார்க்க, உனக்கு ரோஜா செடியை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் என்றான். நான் ஏற்கனவே அண்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் என்று அங்கிருந்து நடந்தாள் யாழினி. அவள் தன்னை தவிர்க்கிறாள் என்பதை புரிந்து கொள்வதில் மோகனுக்கு சிரமம் எதுவும் இருக்கவில்லை. அதுபோதாதா அவனை கோபப்படுத்த? அவன் வீட்டிற்குள் வந்தபோது யாழினி அங்கும் இருக்கவில்லை. அவனுக்கு எரிச்சல் எல்லை மீறியது. அவள் எங்கு சென்றால் அவளை தேடி தன் அறைக்கு சென்றான். திரைச்சீலையின் பின்னால் இருந்து மெல்ல வெளியே வந்த யாழினி ஓடி சென்று ஸ்டோர் ரூமுக்குள் புகுந்து கொண்டாள். இரவு உணவு வரை மோகனின் கண்ணில் படக்கூடாது என்பதுதான் அவளது திட்டம். இத்துடன் காதல் பிசாசு கதையின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் காதல் பிசாசை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா?